24 வயதான அமிர்தா தனது மொபைல் போனில் இன்ஸ்டாகிராமை திறந்து ஒருவனின் ப்ரொஃபைல் போட்டோவை கண்களில் கண்ணீருடன் பார்த்து கொண்டிருந்தாள். இன்று வேலண்டைன்ஸ் டே. உலகமெங்கும் உள்ள காதலர்கள் எல்லாம் அவர்களது காதலை தங்களது அன்புக்குரியவர்களுடன் பரிமாறி அதை வேறு புகைப்படங்களாகவும் வீடியோக்களாகவும் சமூக வலைதளங்களில் எடுத்து போட்டு பெருமைப்பட்டுக் கொள்கிறார்கள். ஆனால் நம் அமிர்தாவை போல சிங்கிளாக, குறிப்பாக பல வருடங்களுக்கு முன் தங்களுக்கு பிரேக்கப் ஆன அந்த நாளையே கடந்து வர தெரியாமல் இன்னும் பழைய காதலை மனதில் சுமந்து கொண்டிருப்பது அர்த்தமில்லை என்று தெரிந்தும் உனக்கே உயிரானேன் என்று நினைத்து நிஜத்தில் தொலைந்து போன வாழ்க்கையை கனவுகளிலும் கற்பனைகளிலும் தேடி அன்பினால் காயப்பட்டு மறுத்து போன இதயங்களுக்கு வருடந்தோறும் வரும் வேலண்டைன்ஸ் டே ஒரு கருப்பு தினம். அமிர்தா 12ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த போது அவளது தோழியான ஃபாத்திமாவின் அண்ணன் ஃபயாசுடன் காதலில் விழுந்தாள். அந்த அறியாத வயதில் அவள் இதை தெரியாமல் செய்துவிட்டாள் என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது. தன் சிறுவயது முதலே காதலின் மீது அதீத காதல் கொண்டிருந்த அமிர்தா எப்போதும் லவ், ரொமான்டிக் திரைப்படங்கள், நாடகங்கள் என அனைத்தையும் பார்த்து அந்த சினிமா வாழ்க்கைக்கும் நிஜ வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசத்தை அறியாமல், என் வாழ்க்கையில எனக்கு இருக்கிற ஒரே லட்சியமே ஒரே ஒருத்தனையே உண்மையா பைத்தியக்காரத்தனமா லவ் பண்ணி அவனையே கல்யாணம் பண்ணணும், அதை தாண்டி எனக்கு இத சாதிக்கணும், சம்பாதிக்கணும், பெரிய ஆளாகணும்னெல்லாம் எந்த ஆசையும் இல்ல என்று நினைக்க கூடியவள் அமிர்தா. ஆனால் அவளது வாழ்வில் வந்த அந்த ஒருத்தன் அசால்ட்டாக பெரிய சம்பவங்களை எல்லாம் செய்துவிட்டு ஈஸியாக, நான் உனக்கு செட் ஆக மாட்டேன் அமிர்தா, நான் நல்லவனே இல்ல, நான் உனக்கு துரோகம் பண்ணிருக்கேன், இதை நான் எத்தனை தடவை சொல்றது, உனக்கு புரியாதா, எனக்கு வேற ஒருத்தி கூட அஃபேர் இருக்கு, நாங்க ஒன்னா இருந்துட்டோம், எனக்கு அவ்வளவுதான் பிடிச்சிருக்கு, நீ இப்படி என்கிட்ட கோபப்படுறதுனால, கெஞ்சறதுனால, அழறதுனால, சூசைட் பண்ணிப்பேன்னு டிராமா பண்றதுனால எல்லாம் என்னால அவளை விட்டுட்டு உன் கூட வர முடியாது, நீ நல்ல பொண்ணு, உன் லைஃப பாரு, என்ன டிஸ்டர்ப் பண்ணாது, குட் பை என்று விட்டு மொத்தமாக அவள் வாழ்க்கையை விட்டே சென்று விட்டான். அப்போதுதான் கல்லூரியில் அமிர்தா 1ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்தாள். ஒரே ஒரு செடியில ஒரே ஒரு ரோஜா என்று நினைத்து அவள் கல்யாண கனவுகளோடு ஆசை ஆசையாய் வளர்த்து காதல் ரோஜா செடி அந்த பைத்தியக்காரனின் கைகளால் கசக்கி தூக்கி எறியப்பட்டு விட்டது. என்னதான் அவன் தன்னிடம் பேச விரும்பவில்லை என்றாலும், உலகில் உள்ள அனைத்து சமூக வலைதளங்களிலும் தன்னை அவன் பிளாக் செய்து வைத்திருந்தாலும் ஃபேக் ஐடி எல்லாம் கிரியேட் செய்து அவனை காதல் தொல்லை செய்து பார்த்தாள் அமிர்தா. அப்போதும் அவளை தவிர அவனை கடந்து சென்ற ஒவ்வொரு பெண்ணின் பின்னேயும் சலிக்காமல் சுற்றித்திருந்த ஃபயாஸ் இவளை ஒரு மனுஷியாக கூட மதிக்கவில்லை. அதனால் ஒரு கட்டத்திற்கு மேல், நான் இல்லைன்னாலும் நீ சந்தோஷமா இருக்கல்ல ஃபயாஸ், அப்போல்லாம் 24 மணி நேரமும் நம்ம பேசிக்கிட்டே இருப்போம், என்கிட்ட பேசுறதுக்கு புதுசு புதுசா ரீசன் தேடுவ, என்ன பாக்கணும்னு ஆசையா இருந்தா எத்தனை தடவை உன் மூஞ்சிய பாக்கணும், செல்ஃபி எடுத்து அனுப்பிடின்னு சொல்லிருப்ப, ஆனா இப்ப அது எல்லாமே போய் தான் இல்ல, உன் லைஃப்ல என் பிளேஸ் ரீப்ளேஸ் பண்ண வேற ஒருத்தி வந்துட்டா, இல்ல புதுசு புதுசா எவ்வளவு ஒருத்திய நீ கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்க, ஆனா நீ என்ன பத்தி யோசிக்கல, நான் படிச்சது கேர்ள்ஸ் ஸ்கூல், என் லைஃப்ல முதல்ல ஃப்ரெண்டுன்னு நான் பேசின பையனே நீதான், எனக்கு உன் கூட பேசும்போதெல்லாம் எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருந்துச்சு தெரியுமா, உனக்கும் அப்படித்தானே இருந்துச்சு, எப்பவும் நான் உனக்கு ஸ்பெஷல்னு சொல்லுவல்ல, அதான் ஸ்பெஷலா எப்பயும் நான் உன்னை மறக்க முடியாத மாதிரி பண்ணிட்டு என்ன தனியா விட்டுட்டு போயிட்டியா என்று நினைத்த அமிர்தா, ஒருவேளை அவனுக்கு என் காதல் பாரமாக இருக்கிறது என்றால் நான் ஏன் அவனுக்கு சுமையாக இருக்க வேண்டும், எங்க இருந்தாலும் சரி, அவன் எவ்வ கூட இருந்தாலும் சரி, எப்படியும் நல்லா இருந்துட்டு போகட்டும் என்று அவளுக்கு தோன்று அவனை தொந்தரவு செய்வதை விட்டுவிட்டு அவன் இல்லாமல், அவனோடு பேசாமல் இந்த வாழ்க்கையை எப்படி அவன் இல்லாமல் வாழ்வது என்று அரும்பாடுபட்டு இத்தனை வருடங்களில் கற்றுக்கொண்டாள். ஆனால் இன்னும் அவன் நினைவுகளோடு வாழ கற்றுக்கொண்ட அவளுக்கு ஏனோ அவனை நினைக்காமல் வாழ கற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் பொதுவாக சொல்வார்களே, இந்த ஜென்மத்துல தப்பு பண்றவங்க எல்லாம் அடுத்த ஜென்மத்துல கஷ்டப்படுவாங்க என்று. ஆனால் அந்த மாதிரி விடுவதெல்லாம் இந்த கலியுகத்திற்கு செட் ஆகாது என்று நினைத்த கடவுள் தனது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்களை மாற்றிக்கொண்டு விட்டார் போல. அமிர்தாவை ஏமாற்றிவிட்டு ஃபயாஸ் எவளை தலையில் தூக்கி வைத்து ஆடினானோ, அவள் இவனை கழட்டி விட்டுவிட்டு வேறு ஒருவனுடன் ஓடி போய்விட, இப்போதுதான் காதலில் தோற்பது எப்படி இருக்கும் என்று உணர்ந்தவன் அப்போதும் சும்மா இருக்காமல் இன்னொருத்தியின் பின்னே செல்ல, அவளும் அவனுக்கு டாட்டா காட்டிவிட, தலைவரின் இந்த காதல் நிலைகள் எல்லாம் அவரது குடும்பத்திற்கு தெரிந்து சந்தை சிரித்து விட்டது. அதனால் லாட்ஸ் ஆஃப் செருப்படி வில் மேக் யூ உருப்படி என்பார்களே, அந்த கதையாக இப்போது திருந்தி ஸ்மார்ட் போன் வைத்திருந்தால் தானே எப்படி கண்ட பெண்களிடம் பேசி ஓவர் ஸ்மார்ட்டாக உள்ளே இருக்கும் குறுக்கு புத்தி நடந்து கொள்ள சொல்கிறது. அதனால் நமக்கு பட்டன் போனே போதும் என்று நினைத்த ஃபயாஸ் தெரியாமல் கூட எந்த பெண்ணிடமும் பேசாமல் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று வாழ்ந்து கொண்டிருந்தான். இந்த கதையெல்லாம் போன வருடம் தான் அமிர்தாவிற்கு தெரிய வந்தது. அதையும் அவனே தான் சொன்னான். அதான் இவளை அவன் பிளாக் செய்து விட்டானே, அப்புறம் எப்படி இருவரும் பேசிக் கொண்டிருப்பார்கள் என்று யோசிக்கிறீர்களா?
அமிர்தா அவனை தொந்தரவு செய்யாமல், உன்கிட்ட என்னால லவ்வ பிச்சையா கேட்க முடியல ஃபயாஸ். உனக்கு நான் வேணாம்னா பரவாயில்ல, விட்டுரு. யாராவது ஒன்ஸ் நம்மள லவ் பண்ணா எப்பவுமே அவங்க நம்மள லவ் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. எப்பயோ லவ் பண்ணிட்டு இருந்தோம்ன்றதுக்காக ஃபோர்ஸ் பண்ணி நம்ம கூடவே வச்சுக்க முடியாதுன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனி நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், சாரி என்று சொல்லி விலகி விட்டாள். அதனால் இனி இந்த பெண்ணால் தனக்கு பிரச்சனை இல்லை என்று நினைத்து எப்போதெல்லாம் தனக்கு சோகமாக இருக்கிறதோ, வாழ்க்கையே வெறுத்து போனதை போல இருக்கிறதோ, யாரிடமாவது இதையெல்லாம் சொல்லி புலம்பினால் நன்றாக இருக்கும் என்று தோன்றுகிறதோ, அப்போது மட்டும் அவன் அமிர்தாவிடம் பேசாமலேயே இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் இப்படியாவது எப்பவாவது ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருக்கலாம். அவன் என்ன பண்றான், எப்படி இருக்கான்னாவது நமக்கு தெரியும் என்று நினைத்து எப்போதோ தவறவிட்ட நட்பை அவ்வப்போது பேசி புதுப்பித்துக் கொள்வதை போல 1 வருடத்திற்கு 1 முறை அல்லது 2 வருடத்திற்கு 1 முறை என்று எப்போதாவது இருவரும் பேசிக் கொள்வார்கள். இப்போது அமிர்தா ஒரு தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிகிறாள். நல்ல சம்பளம், நல்ல வேலை, அழகிய இளம்பெண். அதனால் அவளது சமூகத்தில் உள்ளவர்கள், சொந்தக்காரர்கள் என ஏராளமானவர்கள் அவளது பெற்றோர்களிடம் அவளை பெண் கேட்டு பார்த்து விட்டார்கள். ஃபயாஸை நினைத்து கொண்டு இப்படியே செத்துமடிய வேண்டும் என்றெல்லாம் அமிர்தாவிற்கு எண்ணமில்லை. இருப்பினும் இன்னும் அவள் இதயத்தின் ஏதோ ஒரு மூலையில் அவன் இருப்பதாலோ என்னவோ தெரியவில்லை, அவனிடம் அவள் என்ன மாதிரி உணர்ந்தாலோ அதே உணர்வு அவனை கடந்து வந்து இத்தனை வருடங்களாகியும் எத்தனையோ ஆண்களை அவள் சந்தித்திருந்தும் எவன் மீதும் வரவில்லை. அதனால் மகளுக்கு பிடிக்காத திருமணத்தை எப்படி செய்து வைப்பது என்று தயங்கிய அமிர்தாவின் பெற்றோர்கள் அவளை வற்புறுத்தாமல் இருக்க, என்னைக்காவது ஒரு நாள் என் வாழ்க்கை மாறும் என்று நினைத்து அவளும், ஒண்ணு என் ஃபயாஸே என்ன தேடி வரணும், இல்லனா எனக்கு செட் ஆகுற மாதிரி வேற ஒருத்தன் வரணும் என்ற எண்ணத்தில் மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை தேடி தேடி ஓய்ந்து இன்றளவிலும் சிங்கிளாகவே இருக்கிறாள். இப்படி இதையெல்லாம் பற்றி யோசித்து பார்த்த அமிர்தா ஃபயாஸின் புகைப்படத்தை பார்த்து, இவன் கிட்ட பேசலாமா வேணாமா, பேசி 1 வருஷத்துக்கு மேல ஆகுது, இப்ப நான் ஏதாவது மெசேஜ் பண்ணா உடனே பிளாக் பண்ணிட்டான்னா என்ன பண்றது, அப்புறம் அவன் ஏதாவது போஸ்ட் போட்டா கூட பார்க்க முடியாது என்று யோசித்து குழம்பியவள் இறுதியில் என்ன ஆனாலும் பரவாயில்லை என்று நினைத்து ஹாய் என்று அவனுக்கு மெசேஜ் அனுப்பினாள். அவள் எதிர்பார்த்ததை போல் இல்லாமல் அடுத்த நொடியே அவனிடமிருந்து ஹாய் என்று ரிப்ளை வந்தது. அதனால் மகிழ்ந்த அமிர்தா, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும், ஆனா கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டியே என்று மெசேஜ் அனுப்ப, அதான் வாய் வரைக்கும் வந்துருச்சுல்ல, என்னன்னு சொல்லிரு என்றான் அவன். அதனால் சிறு தயக்கத்துடனே, உன்னை பார்த்து பல வருஷம் ஆச்சு, எனக்கு உன்னை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு ஃபயாஸ், கடைசியா ஒரே ஒரு தடவை மீட் பண்ணலாமா, நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகல, நம்ம எப்பவும் மீட் பண்ற காஃபி ஷாப்க்கு வரியா என்று வேக வேகமாக டைப் செய்து அவனுக்கு அனுப்பிவிட்டு என்ன ரிப்ளை வருமோ என்று பதட்டத்துடன் மொபைல் ஸ்கிரீனையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் அமிர்தா.